தாயே தாயே சீதை தம்பி தம்பி தாயே கனவு வாடாத என்றுமே இல்லாம எப்போ என்ன பார்க்க வரும்போதும் தாயே என்ன பண்றீங்கன்னு ஒரே ஆனந்த சந்தோஷமாக வருவேன். இன்னைக்கு வாடாத திருமுகம் வாடி இருக்குது, சோறாத திருமுகம் சோர்ந்து இருப்பது ஏன் என்ன காரணம் அப்பா? என்ன பற்றி சொல்வேன்? என் தாயிடத்தில் நான் உண்மையை சொல்வனா, நான் பொய்யை சொல்லுவனா? என்னை படைத்து இறைவன் எனக்கு இந்த நிலைமை ஆக்கி விட்டான். தாயே, எனக்கு என்ன மன சஞ்சலம்? ஒன்றுமே மனதில் ஒன்றுமில்லை. நான் நல்லா தான் இருக்கிறேன். இருந்தாலும் என்னை தேடி வந்த காரணம் என்ன தம்பி? தாயே, அதாவது அண்ணனிடத்தில் நீங்கள் ஆசை பெற்றீர்களா? அதாவது வனத்திற்கு போக வேண்டும் என்று. சரி, அதனால அண்ணன் வனத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு வர சொன்னார். அதாவது எப்பயோ சொன்னது நானே, வனத்துக்கு போகணும். உங்க அண்ணனை விட்டு ஒருபோது நான் பிரிய போவதில்லை. இருந்தாலும் உங்க அண்ணனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து நான் வனத்துக்கு வருகிறேன். ஏன்னா மன்னி, அண்ணனாக மற்றவர் பிரிந்தாலும் பட்டாபிஷேகம். அண்ணன் அனைத்து வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால அண்ணன் வர முடியாத காரணத்தினால்தான் என்னை அனுப்பியிருக்கிறார். பாருங்கள், போகலாம். அப்படியே ஆகட்டும். உண்மைதான். அதனால வனத்துக்கு போகலாமா? ரதத்தில் முதல் ஏறும்போது ரதமாகப்பட்டது இருந்து தவறி விழுந்து விட்டேன். ஏதோ ஆகாத சகனம் போல் தெரிகிறது. நம்ம இங்கேயே இருந்து விடலாமே. ஆமா, விதி பையன் வேந்த நெறிவானா? கரியை துடைக்கலாம் காவேரி தான். விதியை துடைப்பதற்கு வேந்த நாளே ஆகாது. ஏறும்போது இது ஒரு தவறு நடந்துவிட்டது. இருந்தாலும் ஏறுங்கள், போகலாம். அப்படியே ஆகட்டும் அப்பா.
போகும்போது ஆந்தி அலறது, கோட்டான் கூவுது, ஆகாத சகனமா இருக்குது. இதோட ரதத்தை திருப்பலாமே நம்முடைய அரண்மனைக்கு. ஆந்தை அலறுகிறது, கோட்டான் கூவுது, வேணா ரதத்தை திருப்புப்பாங்கிற. ரதத்தை நான் அரண்மனைக்கு திருப்பினால் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி மடிந்து விடுவார். திருப்பாமல் போகனாலும் தாய் ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறாள். அம்மா தாயே, அதாவது ஆந்தை அலறுகிறது, கோட்டான் ஊதுங்கிற. அம்மா அதோடைய பசிக்காக அது சத்தம் போடுகிறது, வேற ஒன்றும் பயமல்ல. போகலாமா? தெரித்து அமக முத்தே ரந்தனில என்றுமே இல்லாம வைகை ஆற்றங்கரையில இன்றைய தினத்துல வெள்ளமானது புரண்டோடுகிறது. ஏதோ ஆகாது சகனம் போல் தெரிகிறது. இப்பயாவது வீட்டுக்கு திரும்பி விடலாமே. அம்மா வைகை ஆற்றுக்கரை ஓடுகிறதா? வெள்ளம் புரண்டோடுகிறது. வெள்ளம் புரண்டு ஓடுகிறது, அதனால ரதத்தை திருப்புப்பா. குறைகிரி 70,000 போலாங்கிற. அம்மா இது உன் கையால என் கையால இல்ல, இது இயற்கை. சரி, இயற்கையுடைய மாற்றங்கள், அதனால போகிறது. ஒன்று பயமில்லை, வாங்கம்மா போகலாம். இந்த ஆற்றங்கரையை கடந்து நம்ம தண்டகாரிய வனம் எப்படி செல்வது? அம்மா அதாவது புகனாகப்பட்டவர் இருக்கிறார். புகனை அழைத்து, அதாவது ராம லட்சுமண சீதை இவர் மூவரும் முதல் 14 வருடம் காலம் வந்த தெரியுமா? அப்பொழுது புகனை எனக்கு தெரியும். புகன் இருக்கிறார். புகனை அழைத்து இக்கரையில் அக்கறை செல்லாம். சற்று நிலுங்கள். ஐயா திருவிழை பாதைக்கு வணக்கம். யார் என்று தெரிகிறதா? குடகிரி 70,000 ஆளக்கூடிய தசரத மாமனுடைய புதல்வர் ராமச்சந்திரமூர்த்தியுடைய தம்பி. அப்படியாக இருந்தாலும் அதாவது இங்க வந்த நோக்கம் இக்கரையில் நீங்களை அக்கறை சேர்த்துங்கப்பா. ஆனா இக்கரையில இருந்து அக்கறை கொண்டு சேர்த்தணும். ஆமா, அப்படியே ஆகட்டும் ஆகட்டும். ஐயா இக்கரையிலிருந்து அக்கறை செல்வதற்கு ஒரு மன சஞ்சலமாக உள்ளது. சஞ்சலமாக இருக்கிறது. அதனால இது ஒரு பாட்டு பாடுங்கள். அப்படியே போய் கொண்டிருக்கிறோம்.
கரையிலிருந்து இக்கரைக்கு வந்து விட்டோம். மகனே, என்னுடைய ஆசை பிரகாரம் தண்டகாரனே வனம் வந்துட்டோம். அவரை அனுப்பி வைத்து விடலாம். ஆகட்டும், வந்ததற்கு மிக்க நன்றி. ஆகட்டும். மகனே, தாயே, தம்பி, தண்டகாரனே வனம் வந்து ஒரு 5 மாத கர்ப்பிணியாகப்பட்ட நான் இவ்வளவு தூரம் அந்த ரதத்தில் பயணம் செய்து எனக்கு ஏதோ அசதியாக உள்ளது. அப்படியா? என்னை தாளாட்டு பாடி உறங்க வைக்கிறாயா? ஆகட்டும் நேரம் இதோ குடகிரி அயோத்தி வனாரத்தை விட்டு அனநாபட ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், உன் தாய் செய்தது தவறு, நமக்கு தெரியாவிட்டால் நாட்டு மக்கள் எழிலவா பேசுகிறார். அதனால இதற்கு மேல சீதை நாட்டில் இருக்கக்கூடாது. சீதை நாட்டில் இருந்தால் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி விடுதல் என்று சொன்னார். அண்ணன் வார்த்தை கேட்டு தாயாகப்பட்ட சீதா தேவியை அதாவது தண்டுகாரி சிவனம் கூட்டி வந்து விட்டோம். கூட்டி வந்து தனிமையில தாய் வேற மகன் வேற பிரிந்து போவது போல் இருக்கிறது. பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரை என் தாய் என்னை வளர்த்தியதல்ல, என் தந்தையை வளர்த்தியதல்ல. அண்ணனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியும் என் தாய் செய்தேதான் இது நாள் வரை வளர்த்தினாள். அண்ணன் அயோத்தியில் இருக்கிறார், சீதாதேவி வனத்தில் இருந்தால் நான் எப்படி உயிரோட வாழ்வேன்? என்னை எப்படியெல்லாம் வளர்த்தினாள் தாயே. அவளை என்ன பாவம் செய்த நம்ம
அம்மா எள்ளுக்குள்ள எண்ணெய் போல என்ன பிரியாம இருந்தோம். இன்னைக்கு எள்ளு வேற என்ன வேற பிரியக்கூடிய காலம் வந்து விட்டது. மற்றைக்குள் தேங்காய் போல எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தோம். இன்னைக்கு மட்டை வேற தேங்காய் வேற பிரிந்து போவது போல் போறேன். என்னை படைத்த இறைவன் என் தாயிடத்திலே சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு விதி இல்லாம பண்ணி விட்டான். என் தாய் வயத்தில் நான் பிறந்ததுக்கு பதிலா உன் வயத்தில் நான் பிறக்கவில்லையே. அம்மா கால சூழ்நிலையால இந்த அரடி மனத்தில உன்னை நான் பிரிந்து போகக்கூடிய காலம் வந்து விட்டதே தாயே. பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரை நான் ஒரு பாவம் செய்யவில்லை. பாவம் என்றால் என்னவென்றே தெரியாது போல் நான் இருந்தேன். இன்று என் தாயை வனத்தில் விட்டு போனேன். இதோட நான் பெருத்த பாவம் என்ன செய்வேன்? பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரை என்னை தந்தை பிரிந்து போனார், அண்ணன் தம்பி பிரிந்தார். ஒரு அனாதை போல இது அரடி வளர்ச்சியில என்னை நீங்களும் பிரிந்து போறீங்களே. இதற்கு மேல நான் யாரு அம்மா என்று கூப்பிடுவேன்? நான் நன்றி என்று பார்த்தேனா? பெற்ற தாய் போலதான் நான் இருந்தேன். எத்தனையோ பேர் போனார். என்னை நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போயிருங்களே. எனக்கு யார் இருக்கிறார்? குடகிரி அயோத்தி மாநகரத்திலே என்னை பார்த்துக் கொள்வது போல், நீங்கள் பார்த்துக் கொள்வது போல் என்னை யாரு பார்ப்பார்? அம்மா போறேனம்மா போறேனம்மா இந்த அரணி வனத்தில நீ எப்படி இருப்பா? நீ ஒருவளாயிருந்தால் பரவாயில்ல, ஒருவருக்கு ஒருவர் துணை போல நிறைய மாதம் கர்ப்பிணியா இருக்கிற.
5 மாதம் கர்ப்பிணிய தண்டாளன் சதிகாரனாய வந்தகன் எவன் யார் என்ன சொன்னார், எவன் இந்த வேலையை செய்தார் அண்ணனிடத்தில் சொல்லி ஒருவருக்கு இருவரை நான் வடத்தில் வெற்றி போற பாவியாகி விட்டனே. அண்ணே உனக்கு இன்று விட்டு போற நான் வீடு என்னைக்கு உன் முகத்தை பார்ப்பேன், ஏழான திருமுகத்தை நான் என்னைக்கு பார்க்க போகிறேன். என் தெய்வம் என் சாமி என் கடவுளை நான் எப்ப பார்க்க போகிறேன். அம்மா பாருங்க, உங்களை நான் வந்து கொண்டு விட்டு போகவில்லை, அனாபட்ட ராமச்சந்திரமூர்த்தி தான் விட்டு போக சொன்னார். என் மீது எந்த ஒரு கோபப்பட வேண்டாம். அண்ணன் இருக்க இடமே அயோத்தியாகும். அதனால அண்ணனுடைய வார்த்தை கேட்டுதான் உங்களை நான் மன்னித்து விட்டு போகிறேன். அம்மா இந்த வனத்திலே பத்திரமாக இருங்கள். நான் போய் வருகிறேன், போய் வருகிறேன் அம்மா, போய் வருகிறேன். ஒரு லிகிதமாகப்பட்டது எழுதி வைத்து போகிறேன். ஏனென்றால் நான் விட்டு போய்விட்டால் எந்த காரணமே இல்லாமல் லட்சுமணன் நம்மளை வனத்தை விட்டு போய்விட்டானே அப்படி என்று உங்களுக்கு மனசஞ்சலமாக இருக்கும். அதாவது ஒரு லிகிதமாக விடுது எழுதி வைக்கிறேன். ஒரு வண்ணாரப்பெண் வார்த்தை கேட்டுதான் ராமச்சந்திரமூர்த்தி உங்களை வனத்துக்கு அனுப்பினார். தாயே, அதாவது பெரிய தாய் வார்த்தை கேட்டு முதல் 14 வருஷம் கணக்கு போனோம். சண்டாளி வார்த்தை பெரிய தாய் வார்த்தை கேட்டுதான் நாம 14 வருடம் கணக்கு வந்தோம். இணை பிரியாம இருந்தோம். இந்த இணை பிரியக்கூடிய காலம் வந்து விட்டது. கரியை துடைக்கலாம், காவிரி நீந்தலாம், விதியை துடைப்பதற்கு வேந்தனாகாதாம். அவன் காலம் வந்தால் ஆடையை பூனை வெல்லும், போயின்றி காலம் வந்தால் புலிக்கண்ணை காயம் கொத்துக்குமா. அது போல மன்னாரப்பின் வார்த்தை கேட்டு அண்ணனாகப்பட்டவர் உங்களை வனத்தில் விட சொல்லிவிட்டார். அதாவது லிகிதமாக விடுது எழுதி வைத்து போகிறேன். நீங்கள் தூங்கி எழுந்தால் இந்த லிகிதத்தை பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், வனத்திலே பதனமாக இருங்கள். நான் போய் வருகிறேன். மாலை எல்லாம் போட்டுள்ளது, லிகிதம் போல் இருக்கிறது. ஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீ ராஜ கணபுருதிய நானாகிய லட்சுமணன் எழுதக்கூடிய நிறுவனம் என்னவென்றால், வண்ணாருடைய பேச்சை கேட்டு உங்கள் வனத்தை ஐயோ
மண்ணால் ஆகப்பட்டவன் அவனோ சூரிய குலத்துல பிறந்தவன். அவன் ஏற்றுக்கொள்வான். நான் வீரபத்திர குலத்துல பிறந்தவன். என்னால ஏற்க முடியாது என்பதற்காக என் மேலேயே சந்தேகப்பட்டு வந்து வடத்திலே விட்டீங்களே சுவாமி. கேட்ட பதிவதையாக இருந்தா என் தேசி காலமும் நாம் இருவரும் சேர்ந்தே வாழணும்னு சொல்லுவீங்களே சுவாமி. மன்னா இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு மனத்திலே விட எப்படி சுவாமி மனம் வந்தது மன்னா? அடிக்கடி சொல்லுவீங்க ஒரு மண்ணுக்கு துரோகம் செஞ்சாலும் ஒருபோது நான் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன இப்படி வனத்துல விட்டுட்டீங்களே சுவாமி. மண்ணை விட்டு ஒரு மரம் போகுமா? வனவாசம் போகும்போது கூட ஒவ்வொரு நேரமும் உங்க கூடவே நான் இருந்தனே.
பாவியாகப்பட்ட சண்டாளே என்ன ஒரு 10 மாதம் சிறை எடுத்து போனான்னு சொல்லி என் மீது சந்தேகப்பட்டீங்களே சுவாமி மன்னா. சுவாமி நாதா ஒருபோதும் பிரியக்கூடாது என்பதற்காக ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று என்றென்றுமே நான் வாழ்த்திருந்தேனே மன்னா. சுவாமி ராதா என்ன சுகத்தை கண்டேன் சுவாமி பண்ணா. நீங்களே தெய்வம் என்று உங்களுடைய வாழ்ந்து வந்த நானு தனியாக வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாதவளா இருந்துட்டேன் பண்ணா. எனக்காக இல்லைனாலும் நம்மளுடைய குழந்தைக்காகவாவது நீங்க மனமிறங்கி இருக்கலாமே சுவாமி பண்ணா. நீங்க இல்லாத இந்த இடத்துல யாருமே இல்லாத அடியற்ற மரம் போல இந்த யாருமே இல்லாத காலகத்தில் தன்னந்தனிமையா இருக்கிறேனே சுவாமி மன்னா. சுவாமி நீங்க இல்லாத இந்த காலத்துல ஒருபோதும் என்னால வாழ முடியாது சுவாமி மன்னா. மன்னவா நாதா நீங்க இல்லாத இந்த இடத்துல ஒருபோது வாழ முடியாது. இந்த வனத்திலேயே அக்கினி தீ மூட்டி என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன் சுவாமி மன்னா. இந்த இடத்துல அக்கினி தீ மூட்டி மாய்த்துக் கொள்கிறேன்.
நம்ப போறதில்ல. எனக்காக இனி யாரும் இல்ல. இந்த குழந்தைய தன்னந்தனிமையா இந்த தண்டகாண்டிய வளர்த்தில் என்னால வளர்த்த முடியாது. அதனால மன்னவரால் உலகில் நானும் வாழ போவதில்லை. அவராவது நிம்மதியா இருக்கட்டும். தெய்வமே, ஈசனே, என்னை படைத்த ஈசனே, என்னை ஏற்றுக்கொள்ளப்பா. என்னுடைய வனமாகப்பட்டது இந்த தண்டகாரியான வனம். இந்த வனத்திலே என்னுடைய பெயரோ வால்மீகி ரிஷி. உண்மைதான். அப்படி இருக்கும் போது என் மன்னவராகப்பட்டவர் சொல்லி இருக்கிறார். சுவாமி, என் மன்னவர் இறந்த பிறகு இந்த உலகில் வாழ வேண்டுமா என்பதற்காக நானே என் உடலை மாய்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். அம்மா, இந்த வனத்திலே சாகக்கூடிய அளவிற்கு உனக்கு என்னமா நேர்ந்தது? ஐயா, அம்மா, இதோ நீ என்னுடைய மகன். இந்த வால்மீகி இருக்கும்போது மன்னவரே என்னை சந்தேகித்த பிறகு இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு எந்த தகுதி மற்றவள். இப்போதே நான் மாண்டு மடிந்து விடுகிறேன் ஐயா. மன்னவர் காட்டிலே வந்து விட்டு சென்று விட்டார் என்கிறாயே, அப்பேற்பட்ட மன்னவர் யாரம்மா? ஐயா, கொடகிரி அயோத்திமாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரதற்கும் கோசலைக்கும் பிறந்த என் மன்னவராகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. உன்னுடைய கணவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சரி, ராமச்சந்திரமூர்த்தியை திருமணம் செய்த என்னுடைய பெயரோ சீதா பிராட்டி. அவருடைய கொடகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவியா தாங்கள்? அம்மா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவிக்கு இந்த கதி என்றால், அதாவது என்னிடத்தில் வந்துவிட்டீர்கள் அல்லவா? இதற்கு மேற்பட்டு நீங்க அழுகவும் வேண்டாம், நீங்கள் அக்கினியில் இறங்கவும் வேண்டாம். அதாவது ஏன் எதற்காக என்னை காட்டில விட்டார்? அதாவது நாங்களோ என்னுடைய சிறிய அத்தியாகப்பட்ட கைகையின் கட்டளை கிடங்க 14 வருடம் காணகம் போனோம். அந்த காணகம் போன இடத்துல என் இலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் என்னை சிறையெடுத்து போனான். சரி, சிறையெடுத்து போன என்னை என் மன்னவராகப்பட்டவர் மீட்டு கொண்டு வந்தார். கொண்டு வந்து நாங்களோ என் மன்னவரும் நானும் இந்த அரண்மனையிலோ சந்தோஷமாக வாழ்ந்தோம். பல ஆண்டு காலமாக சந்தோஷமாக மணிமுடி சுட்டி இருந்தீர்கள். அப்படி வாழ்ந்த உடனே என்ன ஆனது? என்ன? ஒரு நாள் ஒரு தினத்துல நேற்றைய தினத்துல விசாரணைக்கு சென்றார்கள். சரி, சென்ற போது என்ன ஆனது? என்ன? அதாவது ஒரு யாகாளி பண்ணாருடைய வீட்டுல சண்டையாகப்பட்டது ஏற்பட்டது. அதாவது அவரோ 14 வருஷம் மனைவியை பிரிஞ்சு இருந்தாரு. அவரே தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டாரு. சரி, ஆனா ஒரு நாள் தினத்துல நானோ தாமதமாக வந்ததற்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆனது? என்ன? அதாவது அவனோ சூரிய குலத்தில் பிறந்தவன். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானு அது எனக்கு தெரியாது. நான் வீரபத்திர குலத்தில் பிறந்தவன். இன்றோடு உன்னுடைய உறவு அத்துப்பாடுது என்று சொல்ல உடனே, அதாவது என்னுடைய தம்பியாகப்பட்ட என்னுடைய மகனாகப்பட்ட லட்சுமணனை விட்டு யாருமே அறியாத என்ன சுவாமி காடகத்திலே விட்டு சென்றாரே சுவாமி. ஏகாலினுடைய பேட்டை கேட்டு தூதுவராகப்பட்டவர்கள் ராமச்சந்திரமூர்த்தியிடம் சொல்ல, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர் தந்திரமாக வரவழைத்து ஸ்ரீ லட்சுமண பெருமாளை அழைத்து காடகத்தையே கொண்டு விட்டு வா என்று உரைத்து இந்த தண்டகாரண்யத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்.
இதற்கு மேல் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது. என் மன்னவர் இல்லாமல் நான் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. என் மன்னவரோ ஏகபத்தினி விரதம் கொண்டவர். சரி. ஒருத்திக்கு ஒருவன் என்ற ஏகபத்தினி விரதம் கொண்டவர். சரி. ஒருபோதும் என்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாரு. ஆனா அவரே இப்படி சொல்லும் போது சுவாமி ராஜா என்ன விதி நேர்ந்ததோ என்ன ஆனதும் தெரியல சுவாமி. அம்மா நீ அழுது பழக வேண்டாம். இந்த வால்மீகி ரிஷியிடத்தில் வந்து சேர்ந்து விட்டாய் அல்லவா? என்னிடத்தில் 1000 பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நீயும் வாழ்ந்து விடலாமே. ஐயா நானும் ஒருபோதும் என் மன்னவரை விட்டு பிரிய போவதில்லைன்னு வாக்குறுதியோடு இருந்தவள் எப்படி உங்களோட இருக்க போறோன்னு எனக்கு தெரியல சாமி. மன்னவரை தான் பிறந்தி எனக்காக இல்லைனாலும் என் மன்னவர் ஆகப்பட்டவர் அவருடைய குழந்தைக்காகவாவது பார்த்திருக்கலாம். அதையும் தாண்டி என் மன்னவர் என் மேல சந்தேகித்து 5 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றது தெரிந்தும் கூட என் மன்னவர் என்னை மனத்தில் விட சொல்லி விட்டாரே தெய்வமே. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய உனக்கு உன்னுடைய குடகிரி அயோத்தி மாநகரத்தில் எப்படி அதாவது சீமந்தம் நடத்துவார்களோ அதை போலவே நானும் உனக்கு சீமந்தம் நடத்தி உன்னுடைய மனதை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். இதோ என் இடத்தில் 1000 பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து உனக்கு சீமந்தம் செய்ய ஆரம்பிக்க சொல்கிறேன். பணிப்பெண்களா
மணிப்பெண்களா, எப்படி தெரியுமா? எப்படி? தங்களுடைய திவ்ய பாதங்களுக்கு நந்தவனம் சென்று நறுமணம் எடுத்து வந்து, பூங்காவனம் சென்று புதுமணம் எடுத்து வந்து, கொண்டு வந்த புஷ்பங்கள் எல்லாம் தங்க பாதத்துல குமித்து, முனிநாதா தங்களுடைய திவ்ய பாதங்களுக்கு அனைகோட நமஸ்காரம் சுவாமி. மணிப்பெண்களா, இந்த தண்டகாரண்ய வனத்திலே இந்த வால்மீகிரீசனுடைய ஆசிரமத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது ஆமா, நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி? பாதமாதே படித்ததானே மணிப்பெண்களா, இந்த தண்டகாரண்ய வனத்திலே இந்த வால்மீகிரீசனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்கும். அப்படியா? தங்களுடைய வாழ்க்கை சித்தமா அமையட்டும். அப்படி இருந்தாலும் சுவாமி மன்னா, மன்னா ஐயா, அடுத்த தோசை நீ என்னங்க சூழலே சொல்லுவா. மணிப்பெண்களா, எப்படி தெரியுமா? எப்படி? இதோ அரண்மனையிலே நாங்கள் இருக்கும் தருவாயில, ஆசிரமத்திலே தாங்கள் இருக்கும் போது, ஆசிரமத்தில் இருக்கும் தருவாயில ஏதோ ஒரு சத்தம், இதோ பணிப்பெண்களா பணிப்பெண்களா என்று சொல்லி ஏதோ ஒரு சத்தமாக எங்கள் செவிகளில் கேட்டோம். சரி. ஆனா வந்து பார்க்கும் பொழுது இதோ தாங்கள் தான் நின்று கொண்டு எங்களை கூவி கூவி அழைத்தீர்கள். உண்மைதான். அழைத்ததோ செய்தி என்ன? இதோ காரணம், எதற்காக அழைத்தீங்க? உங்களை வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? உங்களை போலவே இன்று ஒரு புது விருந்தாளி வந்திருக்கிறார்கள். அப்படியா? உண்மைதான். எங்களை போல புது விருந்தாளியாகப்பட்டவங்க நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறாங்களா? அவர்கள் யார் தெரியுமா? யாரு? கொடகரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய மனைவி சீதா பிராட்டி வந்திருக்கிறாள். அப்படியா? சீதா தேவியாகப்பட்டவ நம்முடைய ஆசிரமம் தேடி வந்திருக்கிறாங்களா? உண்மைதான்.
சுவாமி அப்படி ஆசிரம் தேடி வந்த தருவாயில என்ன செய்ய வேண்டும் நாங்க அவங்களுக்கு தன்னுடைய அதாவது ஏகாலியுடைய பேச்சை கேட்டு சிறிய கடவராகப்பட்ட லட்சுமணனை வரவழைத்து இந்த வனத்திலே விட்டு சென்று விட்டார் லட்சுமண பெருமாள். ஆகையினால நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் சீதா பிராட்டி. அதனால சீதா பிராட்டிக்கு அவர்களுடைய நாட்டிலே அயோத்திமா நகரத்திலே சீமந்தம் எப்படி நடத்துவார்களோ அதை போலவே இந்த தண்டகாரிய வனத்திலே நீங்கள் இருவர்களும் செய்ய வேண்டும். தேவியாகப்பட்டவங்களுக்கு இதோ நிறைமாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்துக்கு தருவாயில நம்மளுடைய ஆசிரமத்துல சீமந்தமாக செய்ய வேண்டுமா? நமக்கு எவ்வளவு பாக்கியம். இந்த வால்மீகியினுடைய தலைமையில உங்களுடைய உபகாரணத்திலே அவர்களுக்கு சீமந்தம் நடத்த வேண்டும். அப்படியா? உண்மைதான். இருந்தாலும் உடனடியாக சீதை வரவழைக்கிறேன், அவர்களுக்கு சீமந்தத்தை ஏற்படுத்துங்கள். அப்படியாகட்டும். தாயே சீதா பிராட்டி. அண்ணா அப்படியே ஒரு டீயோட பார்த்து டீ கொண்டு வாண்ணா. சீதா பிராட்டி வந்தா ஒரு டீயோட வாங்கிட்டு வந்துருக்க மாட்டா. நான் சொன்னேன் அல்லவா, என்னிடத்தில் 1000 பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அயோத்தி மாநகரத்திலே எப்படி உனக்கு வளைகாப்பு நடத்துவார்களோ அதே போலவே இந்த வால்மீகியினுடைய தலைமையில உனக்கு சீமந்தம் நடத்த வேண்டும். நான் குறைத்தேன் அல்லவா, புது விருந்தாளி குலகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவி சீதா பிராட்டி இவர்கள் தான். உண்மைதான். இருந்தாலும் இப்பொழுது சீதா பிராட்டிக்கு வளைகாப்பு செய்ய வேண்டும். வளைகாப்பு சீமந்தம் நடத்த வேண்டும். உண்மைதான். மன சஞ்சலங்கள் இல்லாமல். உண்மைதான். அப்படியா? ஏனென்று கேட்டால் இப்பொழுது மன சஞ்சலத்தோடு வந்திருக்கிறாள் சீதா பிராட்டி. உண்மைதான். அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சீமந்தம் நடத்தியாக வேண்டும். அப்படியா? உண்மைதான். அப்படியே ஆகட்டும் சுவாமி. உடனடியாக சீமந்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். தாயே, இவர்கள் வேறுதான் அவர்கள் வேறுதான் என்று வேறுபாடு பார்க்காமல் இந்த சீமந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதிலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சீமந்தம் நடத்த வேண்டும். ஆகட்டும்.
கேளுங்கள் சபையோர்களே, இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டிக்கு இப்பொழுது வளைகாப்பு நடத்துகிறோம். உங்கள் கையில் உண்டான காணிக்கைகளை கொண்டு சீதா பிராட்டி எல்லாம் வந்து நலுங்கு வச்சுட்டு வெளியில ஓட்டுட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் காசு கொடுக்கறது அப்புறம் சீதா தேவிக்கு நீங்க எல்லாமே நலுங்கு வைக்கிற பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்லாருமே வந்து நலுங்கு வச்சுட்டு உங்க கையில 5ஓ 10ஓ எது இருந்தாலும் சரி. இப்பிறவியில இவர்கள் வந்து சீதா பிராட்டி, அடுத்த பிறவியில உங்கள் வீட்டிலே செல்வம் செழிக்கக்கூடிய மகாலட்சுமியாக பிறப்பாங்க. செல்வம் செழிக்க வேண்டும் என்றால் நீங்க வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து கையில வச்சு நீங்க அவங்களுக்கு நலுங்கு வைக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏங்க அப்படி வெறுங்கையில கும்பறதுக்கு மனசு சங்கடம் வந்தா கூட நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். உங்க காதுல இருக்கிறது மூக்குல இருக்கிறது மூக்குத்து கூட வாட்டி வந்து போடலாம், தப்பு கிடையாது. புருஷ மாதிரி கேட்டா பூரா அல்லலே உண வேண்டிய ஐயா எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. எல்லாம் சீதா தேவிக்கு நலுங்கு வச்சுட்டு போவீங்க. வாங்க, இதெல்லாம் கோடியில ஒட்டுருக்குதான் கிடைக்கிறது புண்ணியம். வாங்க எந்திரிச்சு வாங்க. எல்லாம் கோடான கோடி புண்ணியம் கிடைக்குது இதுல. என்ன அப்படி சொல்றேன் பிள்ளையாருக்கு மத பூசை போடணும் இல்லோ. ஆமா ஆமா வாங்கய்யா. என்ன அப்படி நலுங்கு வைக்கிறது இப்படி உட்காந்து இருக்கிறீங்க? ஊர்ல வந்து சீதா தேவி நலுங்கு வைக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து உட்காந்து நலுங்கு வச்சுட்டு போக மாட்டீங்க. எந்திரிச்சு வாடிய. நீங்க என்ன இப்படி பண்றீங்க? என்ன மாச்ச மாச்சம் உட்காந்துக்கிட்டு யாரா இருந்தாலும் சரி நலுங்கு வச்சு போங்க. நலுங்கு வைக்கிறது என்ன ஓடியா ஓட்டு பட்டியா ஓட்டு 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 பட்டியா போற மதல போற. கேமரா ஒவ்வொரு ஆளா வைங்க. அதாவது குடகிரி அயோத்தி மாநகரத்தை ஆளக்கூடிய சீதா பிராட்டிக்கு நலுங்கு வைத்தவர்களும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ஊர் பொதுமக்களும் காசிட்ட கைகளுக்கு கருமங்கள் தொலையும், துட்டியிட்ட கைகளுக்கு துன்பங்கள் வழங்கும், ஆள் போல் தலைத்து அருகபோல் வேறு முங்கல் போல் கலைகளுக்கு அள்ளிப்போல் கலைகளுக்கு சீர்ஜீவியாக வாழ எல்லா வல்ல இரவனாவளர்கள் தெரிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய குடிகோத்திரங்களும் இந்த மாதேஸ்வரனுடைய குடிகோத்திரங்களை எப்படி ஆண்டாண்டுதோடு வளர்கிறதோ அதே போல உங்களுடைய குடும்பத்தில எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி, பாவங்கள் இருந்தாலும் சரி, புண்ணியங்கள் இருந்தாலும் சரி, காத்து கருப்பு கண்டிஷ்டி ஓவல் பில்லி சூனியங்கள் எதிராளிகள் பகையாளிகள் இவர்கள் அனைவரும் விலகுவார்கள். இது வேதத்தின் முறை. அதாவது ஆட்டக்காரனுடைய வாக்கு ஆண்டவன் வாக்கு, கூத்தாடியினுடைய வாக்கு கோவிந்தன் வாக்கு. இது வேதத்தின் முறை. அதாவது மாதேஸ்வரன் கிருபியினால உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ எல்லா வல்ல இறைவனை வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.
jadi ada dua lah. Ram ada lah bebe. அப்புறம் ஒரு சாங்கியம் பண்ண முழுசா பண்றது இல்லையா? அதுக்கு ஒரு சாங்கியம் பண்ணிக்கிட்டு அம்மா சீதா பிராட்டி அம்மா, இதோ உங்களுடைய நாட்டிலே, அதாவது குடகிரி அயோத்தி மாநகரத்தில் எப்படி உனக்கு சீமந்தம் நடத்துவார்களோ சரி சரி அதே போல இன்று நான் சீமந்தம் நடத்திருக்கிறேன். உனக்கு சந்தோஷமா அம்மா? இதோ ஆசிரமத்தில் இருங்கள். அதாவது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறீங்க, ஆசிரமத்தில் இருங்க. பிரசவம் ஆகும் போது நான் சொல்லி அனுப்புகிறேன்.